ஓகேப்பா. அடுத்த டெரிவேஷன் வந்து parallel RLC சர்க்யூட். இந்த parallel RLC சர்க்யூட் ஆக்சுவலாக நம்ம கிளாஸில் போட்டதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் தான். நம்ம கிளாஸில் இதை வந்து எப்படி போட்டிருந்தோன்னா, இதை வந்து அப்படியே இந்த சைடு திருப்பியிருந்தோம், அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ROL போட்டுட்டு அதோட C பேரலல், அதோட பேரலில் இந்த V கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம் கிளாஸில். ஸோ இதை வந்து இதவே வேறு ரெப்ரசன்டேஷன், பட் எனிவே பேரலல் அதுதான் கான்செப்ட். RLC இஸ் பேரலல். இப்போ முக்கியமாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எல்லோட இந்த R இருக்குது. இன்னொரு கேஸும் வரும், இந்த சியோடையும் ஒரு R இருக்கும். அதுக்கும் தனியாக டிரைவ் பண்ணியிருந்தோம். இந்த R இல்லைன்னா எப்படி, அதையும் தனியாக டிரைவ் பண்ணியிருந்தோம். பட் இந்த ரெண்டு டெரிவேஷன்லேயுமே காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, Y அட்மிட்டன்ஸ் எழுதிட்டு அந்த ரெண்டு ஒய்யையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டையும் செப்பரேட்டாக எழுதிட்டு அப்புறம் நம்மளோட அந்த ரெசனன்ஸ் கான்செப்டை அப்ளை பண்ணுறது தான். ரெசனன்ஸில் வந்து சசப்டன்ஸ் பார்ட் பிகம் 0, விச் மீன்ஸ் தட் the imaginary part should be equated to 0. அதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும். ஸோ இந்த கேஸில் யூஸ்வலாக இது மேபி வேறு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். லைக் இதை வந்து RL அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ R அல்லது RL இட் டிபெண்ட்ஸ். அது ஒரு புக்லையும் மாறி இருக்கும். அது நம்மளோட ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. RLனும் கன்சிடர் பண்ணலாம், இல்லை Rனும் கன்சிடர் பண்ணலாம், இட் டசன்ட் மேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இம்பிடன்ஸ் வந்து இண்டக்டல் பிரான்ச் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த சர்க்யூட்டில் Rவும் இருக்குது, Lலும் இருக்குது. Lல் பட் வேறு Cயில் வந்து அப்படி இல்லை. Cயில் வந்து வெறும் C மட்டும்தான் இருக்குது, R இல்லை. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இம்பிடன்ஸ் எழுதுகிறேன். இம்பிடன்ஸ்னால் Z உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த Rவும் அந்த Lலும் ஆட் பண்ணிக்கிட்டேன், R + jωL. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக எனக்கு தேவை அட்மிட்டன்ஸ். அப்போ 1/ZL. ஸோ 1/R + jωL. இப்போ இன்கேஸ் நான் RLன்னு எடுத்தேன்னா இங்கே RL போடணும், அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். ஸோ இது என்ன பண்ணுறோம், கீழே காம்ப்ளெக்ஸில் இருக்குங்கிறதுனால எனக்கு ரியல் பார்ட் தனியாக, காம்ப்ளெக்ஸ் பார்ட் தனியாக வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேஷனால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஐம் கோயிங் டு டேக் அ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஃபார் திஸ். ஸோ R - jωவால், ஸோ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் மல்டிப்ளைட். ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ணுறேன், இது வந்து A + B, A - B. ஸோ A² - B² ஃபார்முலா. ஸோ R - jω டிவைடட் பை R². இது வந்து J² இஸ் -1. ஆக்சுவலாக இது எப்படி வரும், R² - J² ω² L² கீழே டினாமினேட்டரில் A² - B². ஸோ இப்போ J²ங்கிறது we know that it is J² is -1. ஸோ இந்த -1 இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகிட்டு ப்ளஸ். ஸோ இட் இஸ் சிம்பிளி R² ப்ளஸ் ω² L² கீழே டினாமினேட்டர். ஸோ தென் சிமிலர்லி impedance for the capacitor branch. Capacitor உங்களுக்கு தெரியும், capacitor we denote by 1/jωc. So ZC is equal to 1/jωc. எனக்கு தேவை அட்மிட்டன்ஸ், அப்போது 1/ZC, so which is nothing but simply jωc. So இங்கே வந்து I already have in terms of real and complex, so no need to bother. It is simply jωc. ஸோ அடுத்து டோட்டல் அட்மிட்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறது. ஸோ இந்தது ப்ளஸ் இந்தது. ஸோ இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணதில் ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக பிரித்து எழுதுகிறேன். ஸோ ரியல் பார்ட் ஜஸ்ட் R மட்டும் இருக்குது. ஸோ R/R² + ω² L² ரியல் பார்ட் ப்ளஸ் J ωc மைனஸ், நான் ப்ளஸ் J வெளியில் வச்சுருக்கேன். ஸோ -ωL/R² + ω² L². ஸோ ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் பிரிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் எனக்கு தேவை, Y கிடைக்கணும். அண்ட் Yயில் இருக்கிற
சசப்டன்ஸ் பார்ட்டை ஜீரோ ஆக்கணும். தட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் ரெசனன்ஸ். ஸோ சசப்டன்ஸ்னால் இமேஜினரி பார்ட்டை ஜீரோ ஆக்கணும். ஸோ என்னோடய இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்து ஜீரோ ஆக்கியிருக்கேன். ஸோ இது வந்து திஸ் ஹேப்பன்ஸ் அட் ரெசனன்ஸ். அதனால இந்த ஒமேகாங்கிறதெல்லாம் ஒமேகா ஆர்னு மாறிடும். ஸோ அவ்வளோதான். ஒமேகா ஆர் சி மைனஸ் ஒமேகா ஆர்எல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போது இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஈக்குவல். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஆக்சுவலாக கிராஸ் மல்டிப்ளை இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இந்த ஒமேகா ஆர்சியை இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போது இந்த ஒமேகா ஆரும் கேன்சல் ஆயிரும். சிம்பிளி எல்/சி. ஸோ இதிலேருந்து இந்த ஒமேகா ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் டு எல்/சி மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இதிலேருந்து வாட் இஸ் ஒமேகா ஆர் ஸ்கொயர் எல்/சி மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஆர் ஸ்கொயர் என்னென்னா விச் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து இதில் இந்த மாதிரி எழுதுகிறேன், எல்/சி எல் ஸ்கொயர். கரெக்டாக? எல்/சி எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். இந்த எல் ஸ்கொயரை ரெண்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ என்ன ஆயிரும், இந்த எல் கேன்சல் ஆயிரும். ஸோ சிம்பிளி இட் இஸ் 1/LC மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஸ்கொயர். அப்போது ஒமேகா ஆர் வந்து ரூட். தட்ஸ் ஆல். இப்போது எஃப் வந்து என்னென்னா 1/2π இன்ட்டு ரூட் ஆஃப் 1/LC மைனஸ் ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர். இது வந்து திஸ் இஸ் டெரிவேஷன் ஃபார் resonant frequency for a parallel circuit where you will be having your resistance part at inductance alone and there is no resistance or reactance part at capacitance. So அந்த கேஸில் derivation for FR is this. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் வந்து நமக்கு வந்து போத் சிலையும் ஆர் இருக்கும், எல்லுலையும் ஆர் இருக்கும். அப்படி இருந்தால் what would be the derivation for FR? That is our next case.